ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் அப்படின்னு இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பள்ளி ஆசிரியர் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் லொகேஷன்ல இருந்து ஏர்போர்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. பிரைமரி டீச்சர்ஸ் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா மாத சம்பளம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 25,000 பிளஸ் அதற்கு மேல எக்ஸ்ட்ரா லோன்ஸ்ல கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாதம் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். நம்மள இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். சோ இந்த வெப்சைட் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் ஸ்கூல் தஞ்சாவூர் லொகேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமாக 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4 பிஆர்டி போஸ்டிங்கும் 1 கிளர்க் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 22 டிசம்பர் 2024 மேல இங்க ஹெட்லைன்ல போயிட்டு இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சோ இங்க இருக்கிறத தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் 1 ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற 4 பிரியாரிட்டிக்கான நோட்டிபிகேஷன் இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது. சோ இது பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் எடுக்க போறாங்க. சோ பிஆர்டினா வேற ஒண்ணும் கிடையாதுங்க, பிரைமரி டீச்சர்ஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஏஎஃப் ஸ்கூல் தஞ்சாவூர்ல இருந்து தான் வந்திருக்குது. சோ இதுக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி குவாலிபிகேஷன் முடிச்சுக்கணும், 50% மினிமம் மார்க் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து அப் டு 50 வயசுக்கு இருந்தாலே போதும் நீங்க இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சோ ஆன்லைன்ல அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஏர்போர்ட் ஸ்கூல் தஞ்சாவூர் 613-005 டெலிபோன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெலிபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இமெயில் ஐடி முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நீங்க மெயில் அனுப்பிச்சு கேட்டுக்கலாம். மறுபடியும் சொல்றோம், 22 டிசம்பர் 2024 நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம்னா உங்களோட ரெஸ்யூம் அனுப்பணும். அந்த ரெஸ்யூம்ல பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கணும். இதுக்கான மெயின் தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது இங்கிலீஷ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளூயன்ஸா பேச தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இதுதான் இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்குள்ள இந்த இடத்துல போட்டோ ஒட்டி போட்டோ மேல உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல கொடுத்துருக்க. சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணா பிரைமரி டீச்சர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. உங்களுடைய நேம் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ல என்ன இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு டோட்டல் ஏஜ் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபாதர் நேம், உங்க ஃபாதர் என்ன போஸ்டிங்ல இருக்கிறாரு, உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்ன, உங்களோட இமெயில் ஐடி, பின்கோட் நம்பர், மொபைல் நம்பர், இது எல்லாமே கரெக்டா கொடுத்துருங்க. ரிலிஜன் அண்ட் நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியனா இருக்கணும். எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தா மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா கிராஜுவேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். 10th 12th அண்ட் 10th சோ இது எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருங்க. ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன், அதாவது எம்எட் முடிச்சிருப்பீங்க, பிஎட் முடிச்சிருப்பீங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க, இல்லைன்னா நர்சிங் நர்சரி ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சோ அதோட டீடைல்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷனல் கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஏதாவது நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா சோ அதை முடிச்சுக்கலாம். சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா நெட்வொர்க்கிங் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கோடிங் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். சோ இந்த இல்லைன்னா சிஸ்டம் இன்ஜினியர் கோர்ஸ் முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா சோ அதோட ரிலேட்டட் கொடுக்கலாம். இல்லைன்னா ஓஎஸ் ரிலேட்டட்ல நீங்க நாலேஜ் இருந்தாலும் சரி அதே நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் ரிலேட்டட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சோ எங்க ஒர்க் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டிடியூட், எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும், டியூரேஷன் மந்த் என்ன, எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, அங்க நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அது மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும்.
உங்களுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ் வந்து என்ன, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப தமிழ் தெரியும் அப்படின்னா ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும், அதாவது பேச தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷ் கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணும். ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் இதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க மெடிக்கல் ரிலேட்டட் ஏதாவது சஃபர் பண்றீங்க, ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ்னா அதை இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு இங்க நம்ம சொன்ன இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 டிசம்பர் 2024க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங். சோ இந்த கிளர்க் போஸ்டிங்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் கண்டிப்பா முடிச்சுக்கணும், டைப் ரைட்டிங் கண்டிப்பா இருக்கணும், 25 வயசுல இருந்து 50 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் சொல்றோம், இது வந்து கிளர்க் போஸ்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க, ஏஎஃப் ஸ்கூலுக்கு தான் வந்து இருக்குது. சேம் அதே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு வந்து அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல், தஞ்சாவூர் 613-005. டெலிபோன் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 22/12/2024க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும். இதுக்கான வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியா இருக்குது. சோ அதையும் இப்ப நீங்க தெரியல பார்க்க போறீங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸா, ஏன்னா இங்க போஸ்டிங் தான் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட அட்வர்டைஸ்மெண்டோட நோட்டீஸ் ஃபார் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து இருக்குது, அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து காமன் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது நீங்க திரையில பாத்துட்டு இருக்கீங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ இந்த எல்லா நோட்டிபிகேஷன் இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கட்டும், அதே மாதிரி இந்த அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு வந்து வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.